மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். படிக்கிற குழந்தைகளுக்கும் அவங்களோட பெற்றோருக்கும் இருக்கிற இன்னொரு கேள்விதான் எந்த நேரம் குழந்தைகளை படிக்க விடுறது அப்படின்னு சொல்லி. இரவையில பிள்ளைகள் கண் விழிச்சு படிக்கிறது ஓகேயா, அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் எங்களோட குழந்தைகளை நாங்க எழுப்பி படிக்க சொல்றோம். ஆனா அவங்க எழும்புறாங்க இல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க தானே ஏர்லி மார்னிங் படிக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி. ஏன் இவங்க எழும்புறாங்க இல்ல அப்படிங்கிற கேள்வி, கன்ஃபியூஷன் நிறைய பெற்றோருக்கு இருக்கும். சோ நாங்க இந்த வீடியோ மூலம் பார்க்க போறது குழந்தைகள் படிக்கிறதுக்கு அல்லது வளர்ந்தோராக இருக்கட்டும் படிக்கிறது அப்படின்னு வரப்போ எந்த நேரம் சிறந்தது, எந்த நேரங்கள்ல எங்க குழந்தைகளை நாங்க படிக்க விடலாம் அப்படிங்கிற முழு பார்வைதான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் இந்த சர்காடியன் ரிதம் அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாம கூட இருக்கலாம். எங்களோட உடல் இருக்கு இல்லையா, இது ஒரு 24 மணி நேர ஒரு மணிக்கூடு மாதிரி, ஒரு கிளாக் மாதிரி இயங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு சைக்கிள்ல இயங்கும். 24 ஹவர்ஸ்ல என்ன நடக்குமோ அத மாதிரி இயங்க தொடங்கும். சோ நாம ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அத மாதிரி எங்க உடல் இயங்க ஆரம்பிக்கும். இதனாலதான் நம்ம நைட்ல தூங்குறோம், பகல்ல முழிச்சிட்டு இருக்கிறோம். நைட்ல என்னதான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தா கூட, படம் பார்த்துட்டு இருக்கோம், நல்லா இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கூட தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பகல்ல நம்ம எவ்வளவுதான் தூங்க ட்ரை பண்ணாலும் சிலரால தூங்க முடியாம இருக்கும். சோ இதுக்கு காரணம் அப்படின்னா நம்மளோட உடல் ஒரு ஒரு விதமான ஒரு சைக்கிளுக்கு பழகிடும். இந்த டைம்ல தான் சாப்பிடணும், அதனாலதான் நமக்கு பசி ஏற்படுது. நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணா கூட பசி ஏற்படுது. சோ இப்படி பழக்கப்பட்டிருக்கும். சோ இந்த குழந்தைகள் படிக்கிறது அப்படிங்கிறது அவங்க எப்படி பழக்கப்பட்டாங்களோ, எந்த நேரம் தூங்கினாங்களோ, எந்த நேரம் எழும்பினாங்களோ, இதற்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நேரம் தான் ஒரு சரியான ஒரு பேலன்ஸ்ல நடக்கக்கூடியதாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு குழந்தை மாறுபடும், டிஃபர் பண்ணும் அப்படிங்கிறது கூட நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லா குழந்தையுமே ஒரு மாதிரி இல்ல. சில குழந்தைகளுக்கு சில டெக்னிக்ஸ் சரியாகும். சில பிள்ளைகளை பார்த்திருப்போம், இரவு 2, 3 மணி வரைக்கும் கூட இருந்து படிப்பாங்க. அதுல அவங்களுக்கு தூக்கம் போகாது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா காலையில எழும்பி படிக்க சொன்னா அது கட்டாயம் அவங்களால முடியாம இருக்கும். சில குழந்தைகள் நைட்ல 9 மணிக்கு மேல அவங்களால புத்தகத்தை திறந்து கூட பார்க்க முடியாம இருக்கும். பட் காலையில ஏர்லி மார்னிங் எழும்பி படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஏன் வருது? எந்த நேரம் சரியான உகந்த ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் ஒரு 7:30 to 10:30 நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்துல குழந்தைகள் ஒரு சரியான நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்துட்டு எழும்புறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்வோம். ஒரு 8 ஹவர்ஸ் நல்ல தூக்கத்துல இருந்து எழும்புற குழந்தைகளுக்கு இந்த 7:30 முதல் 10 மணி 10:30 வரைக்குமான நேரம் சரியான ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய நேரமா இருக்கும். இந்த நேரம் எதற்கு உகந்தது அப்படின்னு சொன்னா மேத்ஸ், சயின்ஸ் மாதிரியான கன்செப்ட் இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாடங்களை படிக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலையில இந்த நேரமா இருக்கும். அல்லது மனனம் செய்யக்கூடியவங்க, இப்ப ஏதாவது ஒண்ணு பாடமாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ஒரு பேச்சு போட்டிக்கு தயாராகிறாங்க, அப்படியான குழந்தைகள் அப்படின்னா இந்த 7:30 to 10:30 வரைக்கும் இருக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த இடைவெளி, அதுல அவங்களுக்கு மைண்ட் நல்ல அலர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கோர்டிசோல் அப்படிங்கிறது கூடவாகவும், டோபமின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது பிள்ளைகளுக்கு அதிக அளவுல இருக்கிற ஒரு நேரமாக இந்த காலை நேரம் இருக்கும். உற்சாகமா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும். சோ இந்த நேரத்துல புதிய விஷயங்கள், நியூ லேர்னிங் பிள்ளைகள் கற்றுக்கொள்றது ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம சில பாடத்திட்டங்கள்ல ஸ்கூல்ல கூட பார்த்திருப்போம். அந்த மார்னிங் ஹவர்ஸ்ல மேத்ஸ், சயின்ஸ் மாதிரியான பாடங்களை வச்சிருப்பாங்க. அதே நேரம் பாடமாக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியானதை பிறகு அந்த 10:30க்கு பிறகு அவங்க ஸ்கெட்யூல் பண்ணியிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு நார்மலாகவே ஒரு கோ இன்சிடென்டாக அப்படின்னு இல்லாம நிறைய எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கன்செப்ட் வைஸ் ஆகத்தான் அதை பாடங்களை இல்ல டைம் டேபிள போட்டிருப்பாங்க. இதற்கு காரணம் இந்த பிள்ளைகள நியூ கன்செப்ட் இந்த காலை நேரத்துல நல்லாவே பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும். சோ உங்களோட பிள்ளைகள் ஒரு புதிய கன்செப்ட படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த 7:30 to 10:30ல நீங்க டீச் பண்ணலாம். அடுத்தது இந்த மதிய நேரம் இருக்கு இல்லையா, 1 மணியிலிருந்து 3 மணி நேரம், 3 மணி வரைக்குமான நேரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்லைட்லி ஒரு டிப்பான, அந்த பிள்ளைகளால சரியாக ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்கு அந்த அலர்ட்டாக மூளை இருக்காது. இதன் காரணமாக இந்த நேரங்கள்ல நீங்க பிள்ளைகளுக்கு டீச் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்கிரீன் டைமாக, இப்ப வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்றதுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு எஜுகேஷனல் வீடியோவை நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா இந்த 1 மணிக்கு 3 மணிக்கும் இடையில கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ரிவைஸ் பண்ற விஷயங்கள், ஏற்கனவே படித்த ஒரு நியூ கன்செப்ட் இல்லாம படித்த ஒரு விஷயத்த மீட்டி பார்க்கறதுக்கு இந்த 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது இந்த கைவேலை மாதிரியானது, ஆர்ட், சித்திரம், கலைகள் நீங்க பிள்ளைகளுக்கு டீச் பண்றீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரியான பாடங்களா இருக்கட்டும், அல்லது கைவேலை, கைமனை பொருட்கள் செய்யற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
கிராஃப்ட் மாதிரியான அப்படியான சப்ஜெக்ட்ஸ்கள் ஸ்கூல்லயும் வந்து அப்படித்தான் மோஸ்ட்லி வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர்நூன்ல இந்த மாதிரியான பாடங்கள் இருக்கும். வீட்டிலேயும் உங்களோட பிள்ளைகள வீக்கெண்ட்லயோ அல்ல ஸ்டடி லீவ்லயோ படிப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த நேரத்த அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு வந்து பிரயோசனமாக்கி கொள்ளலாம். அடுத்தது பின்னேரங்கள்ல 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்குமான அந்த நேர பகுதி இருக்கு இல்லையா? இந்த நேரம் வந்து பிள்ளைகள் ரிவைஸ் பண்றதுக்கு திருப்பி வந்து மூளை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அலர்ட் ஆகும். காலையில இருந்த அளவுக்கு இல்லாட்டியும் அந்த 7:30 டு 10:30 டைம் இல்லாட்டியும் இந்த 5 மணி அப்படிங்கறது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரீகெயின் பண்ண ஆரம்பிக்கும் மூளை. இத வந்து ஏற்கனவே படித்த பாடங்களை வந்து ரிவைஸ் பண்றதுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக வந்து காலையில நீங்க படிச்ச ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஏற்கனவே நீங்க மனனம் செய்த ஒன்றை திருப்பி வந்து மீட்டி பார்க்கறதுக்கு, அல்லது பிள்ளைகள் வந்து டீச் பண்ணி படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க படிச்ச பாடத்தை வந்து இன்னொருத்தருக்கு படிப்பிக்கிற மாதிரி ரிட்டன் பண்ணி டீச் பண்ணி படிக்கிறது, இப்படியான விஷயங்களுக்கு இந்த பின்னேரம் இந்த 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்குமான நேரம் உகந்ததா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல மீட்டி பார்க்கிற விஷயங்கள் அவங்களோட லாங் டேர்ம் மெமரியை வந்து நல்லாவே எஃபெக்ட் பண்ணும். அதாவது லாங் டேர்ம் மெமரியில போய் இது வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதன் காரணமாக பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல படிக்கிறது, இந்த 5 டு 7 வரைக்கும் இருக்கிற காலப்பகுதிக்குள்ள படிக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே ஞாபகம் இருக்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததுதான் பிள்ளைகளை இந்த 8 மணிக்கு பிறகு 8 டு 10 அந்த விண்டோக்குள்ள வந்து படிக்க விடுறது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டைமை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டின்னர் எடுத்துட்டு ஒரு 8ல இருந்து 10 மணி வரைக்கும் படி அப்படின்னு சொல்றதை பார்த்திருப்போம். உண்மையிலே இந்த நேரம் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு மேத்ஸ் அல்லது ஒரு கால்குலேஷன், ஒரு கணித ரீதியான விஷயங்கள் செய்யறதுக்கோ, அப்படி இல்லைன்னா வந்து பிள்ளைகள் வந்து கூர்ந்து கவனிச்சு ஒரு விஷயத்த செய்யறதுக்கோ, பாடமாக்குறதுக்கோ உரிய நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த நேரத்துல உங்களோட பிள்ளைகளால அந்த அளவுக்கு இந்த மனனம் செய்யறதோ அல்லது வந்து கணித சார்பான விஷயங்கள் செய்யறதுக்கோ, அல்லது நீங்க சயின்ஸ்ன்னு எடுத்துக்கொண்டாலோ ஒரு பிசிக்ஸோ அல்லது ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு கேள்வி சிக்கலான விஷயங்கள் தீர்க்கிறதுக்கான நேரமாக இருக்காது. சரி, இந்த நேரத்துல அப்ப என்னதான் செய்யறது, ஏதாவது படிக்கத்தானே வேணும் அப்படின்னு சொல்றீங்களா? சோ இந்த பிள்ளைகளுக்கு வந்து கிரியேட்டிவான விஷயங்களை கொடுக்கலாம். எப்படின்னா இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது, அடுத்த நாள் படிக்கிறதுக்குரிய நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொள்றது, அல்லது வந்து இப்ப மைண்ட் மேப் படங்கள் எல்லாம் கீறி உங்க பிள்ளைகள் வந்து இப்போ ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு விஞ்ஞானத்துல வர ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கை வட்டம், இதெல்லாம் படிக்க போறாங்க அப்படின்னா அதுல பிக்சர்ஸை கீறி எடுக்கிறது, டயக்ராம்ஸ் கீறது, ஹோம் ஒர்க் செய்யறது. சோ இப்படியான விஷயங்களை நீங்க இந்த டைமுக்குள்ள எடுக்கலாமே தவிர புதிதாக கற்கிற அல்லது சிக்கலான கணக்குகள் தீர்க்கிற இப்படியான விஷயங்களை இந்த 8 டு 10 விண்டோக்குள்ள செய்யறதை தவிர்த்து கொள்ளலாம். இதுல பேரண்ட்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியம் வந்து இப்ப நம்ம சொன்ன டைம் எல்லாத்துலயுமே பிள்ளைகளை ஓவர் ஸ்கெட்யூல் பண்ணாம அல்லது ஓவராகவே ப்ரெஷர் பண்ணாம பிள்ளைகளுக்கு வந்து தேவையான அளவு பிரேக் கொடுத்து படிக்க விடணும். அவங்கள படிக்கிற ஒரு ஃபோக்கஸ் பண்ற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல அவங்களுக்கு பிரேக் கொடுக்கறது, ஆரோக்கியமான உணவு, அடுத்தது தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். பிள்ளைகளை நம்ம சரியான நேரத்துல தூங்க விடாம படின்னு நைட் எல்லாம் தொல்லை பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் எழுப்பி படி அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த ஏர்லி மார்னிங் அப்படிங்கறது ஒரு கேள்வி வரும். 5 மணி 5:30 மணிக்கு எழுப்பி படிச்சா நல்லது தானே, மூளை வேலை செய்யும் தானே அப்படிங்கிறது. எஸ், நம்ம ஒரு நல்ல தூக்கத்துல இருந்து ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி படிக்கிறோமா, மூளை வந்து நல்லாவே வேலை செய்யும், அலர்ட்டாக இருக்கும். ஆனா பேரண்ட்ஸ் விட தவறு என்னன்னா பிள்ளைய நைட் எல்லாம் படிக்க வச்சு 11 மணி 11:30க்கு தூங்க வச்சுட்டு திருப்பி 5 மணிக்கு நீங்க எழுப்பி விடுறீங்களா? அந்த பிள்ளைக்கு சரியான அளவு போதிய அளவு தூக்கம் அல்லது ஓய்வு கிடைக்காத விடத்துல நீங்க 5:30க்கு 5 மணிக்கு படிக்க சொல்றது வந்து எந்த பிரயோசனத்தையுமே தராது. ஸோ 8 to 9 hours சரியான ஒரு நல்ல டீப் ஸ்லீப்ல உங்களோட குழந்தைகள் இருந்துட்டு எழும்புறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஃபோக்கஸை தரும். அது மட்டும் இல்லாம பெட் டைம், தூங்க போறதுக்கு முந்தி பிள்ளைகள் ஸ்கிரீன் பாக்குறாங்களா, போன் டேப் அந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறாங்களா, அதுல இருந்து வர ப்ளூ லைட் அப்படிங்கிறது குழந்தைகளோட மூளைக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்காது. உங்களோட பிள்ளை தூங்குற மாதிரி இருந்தா கூட உண்மையிலேயே அது ஒரு நல்ல தூக்கமா இருக்காது. சோ இந்த ஸ்கிரீன் டைமையுமே வந்து அவாய்ட் பண்ணி கொள்ளணும். சரியான ஒரு டைம் டேபிள குழந்தைகளோட சேர்ந்து போடுறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு சரியான ருட்டீனை இப்படித்தான் படிக்கிறது, அந்த பிள்ளை எவ்வளவு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் இந்தந்த டைம்ல தான் படிக்கிறது அப்படின்னு ருட்டீனை போடுறது, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சரியான ஒரு ஒழுங்கான இடத்தை குழந்தைகள் படிக்கிறதுக்கு தேர்வு செய்து கொடுக்கிறது, பிள்ளைகளை ப்ரெஷர் பண்ணாம பிள்ளைகளை வந்து சந்தோஷமான கற்றல் நடவடிக்கைகளை ஈடுபடுத்துறது, நல்ல தூக்கத்தை, நல்ல ஒரு டிஸ்டர்ப் இல்லாத தூக்கத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறது, வீட்டுல நல்ல மன எழுச்சியான சந்தோஷமான ஒரு சூழலை பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறது, எல்லாமே எங்களோட குழந்தைகள் கற்றல்ல நேரடியாக செல்வாக்கு செலுத்தும். அதை விடுத்து எந்த நேரம் படிக்கிறதுங்கிறத மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணாம இது எல்லாமே நாங்க சரியா செய்யற நேரம் எங்களோட குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஆற்றலுடைய குழந்தைகளாக உருவாகுவாங்க. ஸோ ஸ்மார்ட்டாக படிக்கிறது தான் முக்கியமே தவிர எவ்வளவு நேரம் படிக்கிறாங்க, நீண்ட நேரம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இந்த மாதிரியான இந்த வீடியோல சொல்லப்பட்ட டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலம் உங்களோட குழந்தைகளுக்கு கூட நீங்க போட்டு காட்டலாம்.
சோ அவங்களுமே இத தெரிந்து கொள்ளுவாங்க. சரியாக குழந்தைகள் படிக்கிறதுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.